ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் கொஷின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையே உள்ள அதே தொடர்பின் அடிப்படையில் மூன்றாவது உறுப்போடு தொடர்புடைய சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது நம்ம இப்படி பார்த்தோன்னே இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நினைக்கக்கூடாது. ஓகேவா? கொஷினை முழுசாக படிக்கணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை என்ன செய்வோம்? 123 டிவைடட் பை 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 235 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 13 ஸ்கொயர்னா 169 வரும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸுக்குரிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். பட் அப்படி இது கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு அனாலஜி ரிலேட்டட் கொஷின். அனாலஜி, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அனாலஜின்லாம் என்ன அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஃபோர்த்து இது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்னன்னு செய்ய போகிறேன். இப்போ 1 2 3 இருக்குது, இங்கே 13 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிட்டாங்க, நடுவில் இருக்கிறத கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1ஐயும் 3ஐயும் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்படி யோசிக்கலாம்ல. அப்போ இங்கேயும் நான் அதே மாதிரி யோசிக்கிறேன். நடுவில் இருக்கிற 3ஐ விட்டுடுறேன், 2ஐயும் 5ஐயும் எடுத்து 25 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமா? அப்போ நமக்கு 25 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சரில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். Select the option that is related to the third term in the same way as the second term is related to the first term. அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்னது தான் என்ன அப்படின்னா, இதுக்கும் உள்ள ரிலேஷனை வச்சு நம்ம தேர்ட் டேர்மை வச்சு நம்ம ஃபோர்த் டேர்மை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ 1 3 எடுத்துக்கிறோம், 13 ஸ்கொயர்னு போடலாம். இப்போ இங்கே 3ஐ விட்டுட்டு 2ஐயும் 5 எடுத்தால் 25 ஸ்கொயர்னு போடலாம். அப்போ 25 ஸ்கொயர் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இன்னியுமே இதை எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, 25 ஸ்கொயர் அப்படிங்கிறத 625 ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. 100 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயருங்கிறத நமக்கு 100 ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அப்போ இன்னுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். ஸோ அடுத்த லெவல். ஸோ இது கொஞ்சம் பேசிக்காக இருக்கா, டக்குன்னு ஆன்சர் ரீச் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது எப்படி இருக்கும் ஆப்ஷனில் அப்படின்னா 625 100 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.